AI பயன்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்த இந்தியா முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது உலகத்திற்காக தயாரிக்கப்பட்டது என்ற உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு தனித்துவமான AI மாதிரியை இந்தியா உலகிற்கு வழங்க வேண்டுமென பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான 49வது சென்னை புத்தக காட்சியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். புத்தகங்களை கைகளால் புரட்டி படியுங்கள். தமிழ்நாடு செழிக்க புத்தகங்களை கையில் எடுங்கள். தினமும் 1 மணி நேரமாவது படிக்க வேண்டும். படிக்க படிக்க எண்ணங்கள் வளரும், வளர்ச்சிக்கு உதவும், அறிவுக்கான தீ பரவட்டும் என புத்தக காட்சி திறப்பு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். போதைப் பொருள் கடத்தல், ஜனநாயகம் மற்றும் மனித உரிமை மீறல் என அமெரிக்கா கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய். எங்கள் நாட்டின் எண்ணெய் வளம் மீதான பேராசையே காரணம் என வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் கூறியுள்ளார். வெனிசுலா அதிபரை அமெரிக்க படைகள் கைது செய்வதற்காக நடத்தப்பட்ட தாக்குதலில் 100 பேர் இறந்ததாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெற்காசிய நாடுகளில் அமைதி திரும்ப இந்தியாவின் தலையீடு முக்கியம் என்று இலங்கை எம்பியும் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகனுமான நமல் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பிருகன் மும்பை மாநகராட்சி தேர்தல் வரும் ஜனவரி 15 நடக்கிறது. தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்த தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். ஜனநாயகன் படத்திற்காக திரையரங்குகளில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு முழு பணமும் திருப்பி தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை சுத்தமல்லியில் வீட்டில் தனியாக இருந்த 65 வயது மூதாட்டியை கயிற்றால் கட்டி போட்டு அவர் அணிந்திருந்த கம்மல், மூக்குத்தி உள்ளிட்ட நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் சிக்கலின்றி வெளியாக வேண்டி பிள்ளையார்பட்டியில் தாவேகா நிர்வாகி ஆனந்த் ஜனநாயகன் பட போஸ்டரை வைத்து சிறப்பு தரிசனம் செய்தார். விஜய்க்கு வரும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுவது சந்தேகம்தான் என குஷ்பு தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை நம்ப முடியாது என்றார். தென்காசி குரவன்பாறையில் திருமலைச்சாமி என்பவர் பட்டியில் அடைத்து வைத்து இருந்த 37 ஆடுகள் திடீரென ஒரே நேரத்தில் மர்மமாக இறந்து கிடந்தன. மற்றொரு விலங்கு கடித்ததற்கான அடையாளம் இருப்பதாக கூறும் மக்கள் சிறுத்தை அல்லது புலி வேட்டையாடி இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மார்கழி மாதம் பூரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு தங்கத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் 2,22,00,000 அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் 3,000 ரூபாய் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். உலகளாவிய திறன் மையத்தின் தலைநகராக தமிழகம் மாறி வருவதாக தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தொழில்நுட்பம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு மட்டுமான கருவி இல்லை, எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 5 நாட்களுக்குள் பொங்கல் தொகுப்பு மற்றும் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டுவிடும் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். 2.27 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது என்றார். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அமித்ஷா கேட்டறிந்தார். 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணிதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் சேர உள்ளன என்று பழனிசாமி தெரிவித்தார். டெல்லியில் இருந்து யாரும் ஆட்சி நடத்த முடியாது. பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தபோது டெல்லியில் இருந்துதான் ஆட்சி நடத்தப்பட்டதா என பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதிதாக ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றியது திமுக அரசு. மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டத்துக்கும் தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, பெயரை மட்டும் மாற்றியிருக்கிறார்கள் என பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஆசிரியர்களை அடக்கி அச்சுறுத்தி அவர்களின் உரிமைகளை நசுக்கும் திமுக அரசின் செயல்பாடுகள் தமிழக கல்வி வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சம ஊதியம் வழங்க மனமில்லாமல் தெருவில் இறங்கி போராடவிட்ட திமுக அரசு இருக்கும் ஊதியத்தையும் பறிக்கிறது. போராடும் ஆசிரியர்களை முடக்கும் சர்வாதிகார போக்கை கைவிட வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சினிமாவுக்குள் அரசியல் அனுமதி தேவையில்லை. தணிக்கை துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துகிறது என ஜனநாயகன் பிரச்சினையை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஒரு திரைப்படத்தை ஏற்பதும் மறுப்பதும் மக்கள் கையில்தான் இருக்கிறது. தணிக்கை வாரியம் என்பது கலைக்கப்பட வேண்டியது. அதுவரை அது அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறினார். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காததற்கு மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் குறை சொல்லி காங்கிரசார் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றனர் என தமிழிசை தெரிவித்தார்.
ஜனநாயகன் தனது கடைசி படம் என்பதால் விஜய் பில்டப் செய்கிறார். ரசிகர்களை கொதிநிலையில் வைத்திருக்கவே இந்த பில்டப் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். ஜனநாயகன் பட விவகாரத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. காங்கிரஸ் கட்சியினர் ஏன் குரல் கொடுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை என அமைச்சர் நேரு சொன்னார். ஊழல்கள் அனைத்து மக்கள் மேடையில் வெளிப்படுத்தப்படும். மீண்டும் ஆரியனை ஏறி ஊழல் செய்ய திட்டமிடும் திமுகவின் எண்ணம் நசுக்கப்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்று தாவேக ஆஃபர் கொடுப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பழனிசாமி அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடமில்லை என்று கூறிய நிலையில் தை பிறந்தால் வழி பிறக்கும், அதுவரை பொறுமையாக இருங்கள் என கூட்டணி குறித்த கேள்விக்கு OPS பதிலளித்துள்ளார். அதிமுக பாமக மகா கூட்டணி திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். இந்த கூட்டணியால் பலருக்கு ஜன்னி வந்துவிட்டது. இந்த மகா கூட்டணியில் பல கட்சிகள் வந்து சேரும் என்றார். அன்புமணி யாருடன் கூட்டணி பேசினாலும் செல்லாது. அன்புமணி ஒரு மோசடி பேர்படி. கூட்டணி குறித்து 2 நாட்களில் தெரிவிப்போம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி அரசியல்வாதி விஜயை எதிர்கொள்ள வேண்டும், நடிகர் விஜயை அல்ல. பாஜகவின் மிரட்டல் தமிழக அரசியலில் பலிக்காது என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடி அவர்களே, நடிகர் விஜயை அல்ல, அரசியல்வாதி விஜயை எதிர்கொண்டு உங்கள் 56 அங்குல மார்பு என்ற கூற்றை நிரூபியுங்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் சவால் விடுத்துள்ளார். திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே கருத்து மோதல் உள்ளது. இதனால் திமுக கூட்டணிக்குள் பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் நெருக்கடி இல்லை, பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போது சேர்ந்த கூட்டணி கிடையாது, காலம் காலமாக இருக்கும் கூட்டணி என்றார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்ரா பிரதாப் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. நமது சுயசார்பு பார்வையை வலுப்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் வீடு மற்றும் ஐபேக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. அப்போது முதல்வர் மம்தா நேரில் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து தற்போது 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாகவும் அது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 940 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர், நாகை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையிலான சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உட்பட 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ளது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி இயந்திரத்துக்கு தீனி போடும் இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கு 500% வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க MP லின்சே கிரஹாம் தெரிவித்துள்ளார். தனி ஆளாக 8 போர்களை நிறுத்திய போதும் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்காதது முட்டாள்தனமான செயல் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் நாளை காலை ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூரில் நாளை தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நடைபெற உள்ளது. பிரம்மாண்ட மேடை, இருக்கைகள் என அனைத்து ஏற்பாட்டு பணிகளும் தீவிரமாக நடக்கிறது. புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்து 2 வாரங்களில் அரசாணை வெளியிடப்படும் என பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு விசாரணையின் போது ஐகோர்ட் மதுரை கிளையில் தமிழக அரசு தரப்பு தகவல் தெரிவித்தது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு டெல்லியிலிருந்து சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அதிமுகவினர் அவரை வரவேற்றனர். வரும் கல்வியாண்டில் பாடத்திட்டங்கள் மாற்றம் குறித்து ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு கல்வியாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்களிடம் கருத்து கேட்போம். அதன் அடிப்படையில் புதுமைகளை கொண்டு வந்து செயல்படுத்துவோம் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். ஊழல் புகாரில் KN நேருவுக்கு எதிராக அதிமுக MP இன்பதுரை தாக்கல் செய்த மனுவில் பிழை இருப்பதாக கூறி ஐகோர்ட் பதிவுத்துறை மனுவை திருப்பி அனுப்பியது. அந்த பிழைகளை திருத்தம் செய்து மனுவை தாக்கல் செய்தால் வழக்கை தொடரலாம் என்றும் கூறியுள்ளது.
சிபிஐ விசாரணைக்கு முன்பே போலி மருந்து வழக்கில் கைதானவர்களை விடுவிக்க அரசு திட்டமிட்டு வெற்றி பெற்றுள்ளதாகவும் மிகப்பெரிய ஊழலை மூடிமறைக்கும் வேலை நடந்துள்ளது என்றும் வைத்திலிங்கம் தெரிவித்தார். முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம். அவரை விமர்சனம் செய்ததால்தான் திருப்பரங்குன்றம் அருகே முதல்வர் ஸ்டாலினின் கார் டயர் பஞ்சராகி இருக்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். பாமக தனிமனிதன் தொடங்கிய கட்சி, என்னிடமிருந்து கட்சியை பறிக்க சதி நடக்கிறது. அன்புமணி பாமகவின் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை என ராமதாஸ் கூறியுள்ளார். இது நமது கோட்டைதான், ஆனால் அதற்காக கோட்டையில் ஓட்டையே போட முடியாது என்று கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. திமுகவை குறைத்து மதிப்பிடவும் கூடாது என அதிமுக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தினார். ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாகில் 40,000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக கவர்னரிடம் EPS ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார். இங்கு எந்த தவறும் நடக்கவில்லை, அதை நிரூபிக்கவும் முடியும் என அமைச்சர் முத்துசாமி கூறினார். பழனி தொகுதி அதிமுக முன்னாள் MLA சுப்புரத்தினம், சிவகாசி முன்னாள் MLA பாலகங்காதரன் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். இருவரும் 1991 சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் 2 நாள் பயணமாக ஜனவரி 10ஆம் தேதி கோவை வருகிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டேன். அனைவருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என காங்கிரஸ் MP கார்த்தி கூறினார். புதுச்சேரியில் போலி மருந்து வழக்கில் சிபிஐ அனைவரையும் காப்பாற்றும் வேலையை பார்த்து வருகிறது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு பார்வையாளர்களாக முகுல் வாஸ்னிக், உத்தம்குமார் ரெட்டி, குவாசி முகமது நிஜாமுதீன் ஆகிய 3 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனது தலைமையில்தான் கூட்டணி பேச முடியும். நேற்று நடந்தது நாடகம். நான் இருக்கும் கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். OPS, தினகரன், சசிகலா ஆகியோர் அதிமுகவில் மீண்டும் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என பழனிசாமி கூறினார். தேர்தலில் திமுக தோற்பது உறுதி என விமர்சித்த அன்புமணி, போன பொங்கலுக்கு கொடுக்காத பரிசு தொகை இந்த பொங்கலுக்கு மட்டும் எப்படி 3,000 ரூபாய் பரிசு தொகை வந்தது என கேள்வி எழுப்பினார். திருப்பரங்குன்றம் வழக்கின் தீர்ப்பு திமுக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை. ஹைகோர்ட் உத்தரவை முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். திமுக கூட்டணி அசைக்க முடியாத கூட்டணியாக உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் திமுக கூட்டணியை சிறப்பாக கையாண்டு வருகிறார் என அமைச்சர் நேரு கூறினார். தமிழர்களே வெல்வோம் ஒன்றாக, வளர்ச்சி பாதையில் வெல்வோம் ஒன்றாக. எத்தனை படைகள் எதிர்த்து வந்தாலும் தமிழகத்தின் மண், மொழி, மானம் காத்து வெல்வோம் ஒன்றாக என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை நாங்கள் எப்போதும் வைக்க மாட்டோம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவால் டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா குணமடைந்து வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மகரவிளக்கு பூஜைக்கு 5 நாட்களே உள்ள நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. 3 மணி நேரத்தில் 21,978 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். 2,122 பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. பிரபல சுற்றுச்சூழல் வல்லுநர் பத்மபூஷன் விருது பெற்ற மாதவ் கார்கில் உடல்நலக் குறைவால் புனேவில் இன்று காலமானார். அவருக்கு வயது 83. இவர் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சூழலியல் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றியவர். காங்கிரஸ் கிராம கமிட்டி மற்றும் மகளிர் மாநாட்டில் பங்கேற்க இம்மாத இறுதியில் ராகுல் மற்றும் பிரியங்கா தமிழகம் வருகின்றனர். தேர்தலை ஒட்டி தமிழக காங்கிரஸ் கிராம கமிட்டி மாநாடு மற்றும் மகளிர் மாநாடு நடத்தவுள்ளது. முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தொடங்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 25 பேரை அம்மாநில போலீசார் கைது செய்தனர். விரைவில் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்துவதற்காக தயார் செய்யப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்து செயலிழக்க செய்து அழித்தனர். வெற்றிகரமாக சதி செயல் முறியடிக்கப்பட்டதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ராப்பத்து விழாவின் 10ஆம் நாளான இன்று தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மகாதீப கொப்பரையிலிருந்து சேகரிக்கப்பட்ட மகாதீப மை பிரசாதம் பக்தர்களுக்கு விற்பனை செய்யும் பணி துவங்கியது. பக்தர்களுக்கு 10 ரூபாய் கட்டணத்தில் விற்பனை செய்யப்படுகிறது.
சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சென்னையில் போகி நாளன்று காற்று தரத்தை கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்துள்ளது. ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் நெடுஞ்சாலையில் திடீரென சாலையை கடக்க முயன்ற பைக்கால் அங்கு வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதி எதிர் திசையில் வந்த கார் மீது மோதியது. இந்த விபத்தில் 3 பேர் பலியாகினர். காஞ்சிபுரம் முத்துக்காடு ரேஷன் கடையில் சர்வர் கோளாறு காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க வந்த கிராம மக்கள் கடும் அவதியடைந்தனர். பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சென்னை மாநகரத்தில் உள்ள ஆவின் பால் பூத்தில் அதிகாலையில் பைக்கில் வந்த இளைஞர்கள் பால் பாக்கெட்டுகளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி நாகை, திருவாரூர், தஞ்சை, அரியலூர் உள்பட 14 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் 45 இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த 45 இடங்கள் எவை என அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தொடர்ந்து 14வது நாளாக போராட்டம் நடத்தினர். எழும்பூர் பாலம் மீது அமர்ந்து போராடிய ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். புதுச்சேரி மணவெளி பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் பொருட்களை வழங்கிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அனைவரையும் தவறாமல் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். 18 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதையை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் தனிப்பட்ட சுதந்திரத்தை மீண்டும் மீண்டும் பறிப்பது சட்ட நடைமுறையை தவறாக பயன்படுத்துவதாகும் என கடுமையாக விமர்சித்த சென்னை ஹைகோர்ட் அவருக்கு எதிராக நிலுவையில் உள்ள 17 குற்ற வழக்குகளில் 12 வார காலத்திற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி துவங்கியது. இதில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கிரிக்கெட் விளையாடி அசத்தினர். சென்னை நந்தம்பாக்கத்தில் இமேஜின் டிஎன் 2026 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதல்வருக்கு மனித ரோபோ கை கொடுத்து வரவேற்பளித்தது. அமலாக்கத்துறை அனுப்பிய புகார் கடிதங்களின் அடிப்படையில் அமைச்சர் நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை லஞ்ச ஒழிப்பு போலீசார் துவங்கியுள்ளனர். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,02,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 12,750க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 272 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1,47,000 தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அதிகபட்சமாக அம்பத்தூர் மண்டலத்தில் 18,634 தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு 9 நாட்களில் 8 லட்சம் பேர் தரிசனம் செய்தனர். 36,86 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூலாகியுள்ளது. தமிழக அரசின் புதிய ஓய்வூதிய திட்டம் திருப்தி அளிக்கவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி ஜனவரி 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அரசு பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களின் சம்பளத்தை பிடித்தம் செய்ய பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜனவரி 5க்கு பிறகு மருத்துவ காரணங்களை தவிர்த்து விடுமுறை எடுத்திருந்தால் சம்பளம் பிடிக்கப்படும். பாகிஸ்தானிடம் JF-17 தண்டர் ரக போர் விமானங்களை வாங்குவது பற்றி வங்கதேசம் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. பயிற்சி விமானங்களை விரைவாக வழங்கவும் வங்கதேச விமானிகளுக்கு பயிற்சிகளை அளிக்கவும் பாகிஸ்தானிடம் கேட்டுள்ளது. வங்கதேசம் பாகிஸ்தான் இடையே 13 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 29ஆம் தேதி முதல் நேரடி விமான சேவை தொடங்குகிறது. வங்கதேசத்தின் பீமன் பங்களாதேஷ் விமான நிறுவனம் வாரத்துக்கு 2 நாட்கள் விமானத்தை இயக்க உள்ளது. இந்தியர்களுக்கான விசா மற்றும் தூதரக சேவைகளை பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தி வைப்பதாக வங்கதேச அரசு அறிவித்துள்ளது. எங்கள் புதிய எண்ணெய் ஒப்பந்தத்தில் இருந்து கிடைக்கும் பணத்தை வைத்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே வெனிசுலா வாங்கும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆஷஸ் தொடரின் 5வது மற்றும் கடைசி போட்டியில் இங்கிலாந்து அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. மேலும் 5 போட்டிகள் கொண்ட தொடரை 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. தென்னிந்திய சினிமா தாண்டி தற்போது ஹிந்தியிலும் நடிக்கிறார் சாய் பல்லவி. புராண படமான ராமாயணத்தில் நடிப்பவர் அமீர்கான் மகன் ஜூனைகான் ஜோடியாக மேரே ரஹோ என்ற படத்திலும் நடிக்கிறார். ரொமான்டிக் படமான இதை சுனில் பாண்டே இயக்குகிறார். கடந்த மாதம் டிசம்பரிலேயே இப்படம் வெளியாக வேண்டியது. அப்போது நிறைய படங்கள் வந்ததால் வெளியாகவில்லை. இப்போது ஜூலையில் ரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். நடிகை மிருனால் தாக்கூர் தற்போது
டக்கோயிட் என்ற படத்தில் நடிக்கிறார். அதிபி சேஷ் நாயகனாக நடிக்க ஷானேல் தியோல் இயக்குகிறார். ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமாக தெலுங்கில் உருவாகும் இது தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட பிற மொழிகளிலும் வெளியாகிறது. தற்போது இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு துவங்கியுள்ளது. இத்துடன் தனது சம்பந்தப்பட்ட படப்பிடிப்பு முடிவதாக மிருனால் தெரிவித்துள்ளார். மலையாள இயக்குநர் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் ஜீவா நடித்துள்ள படம் தலைவர் தம்பி தலைமையில் பிரதானநாதன், தம்பி ராமையா, இளவரசு ஆகியோர் நடித்துள்ளனர். அரசியல் கலந்த நகைச்சுவை படமாக உருவாக்கியுள்ளது. படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் நடக்கும் சூழலில் ஜனவரி 30 படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை. பாடல்கள் அவருக்கே சொந்தம். படத்தில் பாடலை பயன்படுத்தும் உரிமையை மட்டுமே தயாரிப்பாளர்களுக்கு அவர் வழங்கியுள்ளார் என்று காப்புரிமை தொடர்பான வழக்கில் ஹைகோர்ட்டில் இளையராஜாவுக்கு ஆதரவாக இயக்குநர் R.K. செல்வமணி சாட்சியம் அளித்தார். ஒரு படத்தை தடை செய்து ஒருவரை வழிக்கு கொண்டு வரலாம் என்று நினைப்பது கேவலமானது. தமிழகத்தில் அதிகாரத்தை யார் கையில் கொடுக்க வேண்டும் என மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என இயக்குநர் அமீர் கூறியுள்ளார். டியர் விஜய் அண்ணா, பின்னடைவுகள் ஒருபோதும் உங்களை தடுத்ததில்லை. இதைவிட பெரிய புயல்களை நீங்கள் கடந்திருக்கிறீர்கள். இதுவும் கடந்து போகும். ஜனநாயகன் வெளியாகும் நாளில்தான் உண்மையான திருவிழா தொடங்கும் என தணிக்கை பிரச்சினை காரணமாக ஜனநாயகன் தள்ளி போகும் நிலையில் நடிகர் சிலம்பரசன் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப், கமல் நடித்த கல்கி 2898 AD படம் வரவேற்பை பெற்று 1000 கோடி வசூலித்தது. இதன் 2ஆம் பாக பணிகள் துவங்கியுள்ளன. பிப்ரவரி 2ஆம் வாரம் முதல் படப்பிடிப்பு துவங்குகிறது. முதலில் கமல் தொடர்பான காட்சிகளை படமாக்குகின்றனர். தொடர்ந்து பிரபாசும் இணைய போகிறார். கல்கியில் கமல் வில்லனாக நடிப்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் சினிமாவிற்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகிறது. இதற்காக சென்னையில் நடந்த பாராட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினி, இளையராஜா, பாரதி ராஜா, பாக்கியராஜா இந்த 3 ராஜாக்களும் கொடிகட்டி பறந்தார்கள். இன்னமும் அவர்கள் கொடி பறக்கிறது. பாக்கியராஜிற்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, ஊதியம் எல்லாம் கொஞ்சம் கூட கிடைக்கவில்லை என்றுதான் சொல்வேன். அவர் பணியாற்றுவதை பார்த்தால் ஆண்களுக்கே அவர் மீது காதல் வரும். அவர் ஜோசியர் மாதிரி படையப்பா, பாபா படங்கள் பற்றி அவர் சொன்னது அப்படியே நடந்தது என்றார். சென்சார் சான்றிதழ் தாமதத்தால் ஜனநாயகன் பட ரிலீஸ் தள்ளி போனது. பராசக்தி பட முன்பதிவு துவங்கப்படவில்லை. சிறு பட்ஜெட் படங்களுக்கு தியேட்டர் கிடைப்பதில்லை. இது பற்றி கருத்து கூறியுள்ள இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ், சினிமாவுக்கு கடினமான காலம். தியேட்டர்கள் சிறு பட்ஜெட் படங்களுக்கும் ஆதரவு தர வேண்டும். சென்சார் நடைமுறையில் பின்பற்றப்படும் விதிமுறைகள் தயாரிப்பாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. சில விதிகள் நடைமுறையில் சாத்தியமற்றது. ரசிகர் சண்டை, அரசியல் காரணங்கள், தனிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்களை ஒதுக்கிவிட்டு ஒன்றிணைந்து கலையை, சினிமாவை காப்பாற்றுங்கள் என கூறியுள்ளார். சுதா கோங்கரா இயக்கத்தில் உருவான பராசக்தி படத்தில் நடித்த நடிகர்கள் வாங்கிய சம்பள விவரம் வெளியாகியுள்ளது. படத்தின் மொத்த பட்ஜெட்டான 141 கோடியில் சிவகார்த்திகேயன் 30 கோடி, ரவிமோகன் 16 கோடி, சுதா கோங்கரா 15 கோடி, அதர்வா 2 கோடி, ஸ்ரீலீலா 1 கோடியை பெற்றுள்ளனர். ஜனநாயகன் ரிலீஸை சுற்றி நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் ஒரு மாபெரும் வெற்றிக்கான சரியான களத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றன. நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என நடிகர் சிபி சத்யராஜ் கூறியுள்ளார். ஜனநாயகன் படத்தை போலவே பராசக்தி படத்துக்கும் இதுவரை தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இந்த படம் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பப்பட்டு உறுப்பினர்கள் படம் பார்த்த பிறகு UA சான்றிதழ் வழங்குவதாக சொல்லப்பட்ட நிலையில் இன்னும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாதது ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மனம் நொறுங்கிவிட்டது விஜய் அண்ணா. உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் கோடிக்கணக்கான தம்பிகளில் நானும் ஒருவன். நீங்கள்தான் துவக்கம். ரிலீஸ் தேதி எப்போது வந்தாலும் அன்றைக்குத்தான் பொங்கல் துவங்கும் என நடிகர் ரவிமோகன் கூறியுள்ளார்.